Taste the Daily. எங்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்கள் ஷிப்டடு கள்ள ஓட்டை நம்பி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு திருடனுக்கு தேல் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அதுபோல இன்னைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது. ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், அதே போன்று எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்லை மாவட்ட செயலாளர், அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 2 அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியை சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுமென்று இன்னைக்கு அதாவது இறந்தவர் பேர் நீக்கிறது கிடையாது, இன்னைக்கு குடிபெயர்ந்த பேர் நீக்கிறது கிடையாது, அதே போல கள்ள ஓட்டை அதிகமாக சேர்க்கிறது. இந்த பணிகளில் முழுமையான அளவுக்கு ஆயத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவா இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு இந்த மாநகர ஆணையர் இன்றைக்கு செயல் வடிவு கொடுப்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சித்தூரில் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் முன்னிலையில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் அந்த கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வேல்முருகன் ஏற்பாட்டில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாகை இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு அனுமதி கோரி அதிமுக சார்பில் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரும் 30ஆம் தேதி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இதற்கு அனுமதி கோரி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான AK செல்வராஜ் தலைமையில் எஸ்பியிடம் மனு அளித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் MP காளியப்பன், மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு, மாவட்ட இணை செயலாளர் ரேவதி தேவி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தனகோடிராம் உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சியில் சுமார் 32 லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அதிமுக MLA சுந்தரராஜன் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். சங்ககிரி நகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டுவதற்கும் 15வது வார்டில் தரைத்தளம் ஃபேவர் பிளாக் அமைப்பதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 32,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதிமுக MLA பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ரேஷன் கடை அமைக்க இலவசமாக நிலம் வழங்கிய ஓய்வு பெற்ற VAO வையாபுரிக்கு நன்றி தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததால் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து அதிமுக மாவட்ட செயலாளர் MA முனியசாமி ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். அப்பொழுது மாணவியின் பெற்றோர் குற்றவாளிக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்கும்படியும் தங்கள் பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் செல்வதால் பேருந்து வசதி ஏற்படுத்தவும் வலியுறுத்தினர். குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க அதிமுக உறுதுணையாக இருக்கும் என மாவட்ட செயலாளர் உறுதியளித்தார். அப்போது நகர செயலாளர் KK அர்ஜுனன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். உரிய தண்டனை கண்டிப்பாக பட்சத்தில் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அமைப்பில் பண்ண சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியில் என்ன நடவடிக்கை அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கிறது பொதுச்சார் சொல்லிட்டாரு. நாங்களும் நாளைக்கு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக இந்த மாதிரி போதைப் பொருள்னால தான் இந்த கலாச்சாரம் போதை காரணமே நம்ம குழந்தைகள் வீணா போகிற நான் இதை பண்ணிட்டு இந்த சிவகங்கை அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் ஆய்வு செய்தார். காளையார்கோவில் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் கண்டுப்பட்டி, கொல்லங்குடி, காளையார்கோவில் பகுதிகளில் நடைபெற்ற பணிகளை பார்வையிட்ட மாவட்ட செயலாளர் கழக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜாக்குலின் அலெக்சாண்டர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி, துணை செயலாளர் RML மாரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் திமுகவின் தலையீடு தொடர்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் புகார் மனு அளித்தார். SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தற்போது வாக்காளர் திருத்த பணிகளில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் SIR பணிகளில் திமுகவின் தலையீடு தொடர்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். SIR எதிர்ப்பதாக வெளி உலகிற்காக திமுக நாடகம் ஆடுவதாகவும் போலி வாக்காளர்களை நீக்குவதில் ஸ்டாலினுக்கு என்ன அச்சம் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் திமுக தலையீடு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்த பின் பேட்டியளித்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் திமுகவின் மாவட்ட செயலாளர்களாக மாறி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்போர்விலே இந்த SIR எதிர்ப்பதாக நாங்கள் எதிர்க்கிறோம், நடத்த விடமாட்டோம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதிர்க்கிறோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? உண்மையான வாக்காளர் பட்டியல் வா, ஒரு உண்மையான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. இறந்தவரை நீக்குவதற்கு திமுகவுக்கு என்ன அச்சம்? குடிபெயர்ந்தவர்கள் எங்கே குடிபெயர்ந்திருக்கிறோம் அங்கே அவருடைய வாக்காளர்களை சேர்ப்பதிலே இந்த திமுகவுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் என்ன பயம்? போலி வாக்காளர் நீக்க வேண்டும் என்று சொல்லும்போது இந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அச்சம்? ஏன் எதிர்க்கிறார், மறுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தும். ஏன் தேர்தலுக்கு அப்போதான் வைக்க வேணும்? இது எதற்காக பண்ணுவது? வர இருக்கிற தேர்தலில் உண்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்தப்பட வேண்டும் என்பதால் இந்த பணியை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். BLA 2க்கு முறையாக தகவல் சொல்லப்படுவதில்லை. BLA 2னா அதிமுகவுக்கு மட்டும்தான். திமுக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் அலுவலர். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்கள் இன்றைக்கு அனைவரும் திமுகவினுடைய செயல் தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களாக மாறி திமுகவுடைய தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற MK ஸ்டாலின் சொல்கின்ற பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்ற கட்சியுடைய எதிர்கட்சியை சேர்ந்த BLA 2களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை, சொல்வதில்லை. எப்போது வருகிறோம், எங்கே வருகிறோம் என்பது சொல்லாமல் அந்த படிவங்களை மொத்தமாக எடுத்து சென்று திமுக நபர்களிடம் BLA கூட கொடுப்பதில்லை, திமுகவை சேர்ந்த நபர்களிடம் அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி கொண்டிருக்கிறது, பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக அந்த படிவங்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பல இடத்திலே வழங்கியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து கல்லுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தும்பநாய்க்கன்பட்டி, மேலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் அவர் வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வாக்காளர் படிவத்தை நிரப்புவது குறித்து எளிய முறையில் விளக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கான ஏற்பாட்டினை கல்லுப்பட்டி ஒன்றிய செயலாளர் ராமசாமி செய்திருந்த நிலையில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கரன், மாவட்ட பொருளாளர் திருப்பதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் நீலகிரி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான சேம வேலுச்சாமி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு, நகர செயலாளர் சுப்பிரமணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ரஜினி சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன மட்டாரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சிந்தகம்பள்ளி கிராமத்தில் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 17,45,000 ரூபாய் திட்ட மதிப்பிலான புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணி துவங்கியது. மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான மு. தம்பிதுரை அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டு விழாவினை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த ஆய்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வழங்கி ஆய்வு மேற்கொண்டனர். செய்யாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் விமலா மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான PK வைரமுத்து தலைமையில் கழக வாக்குச்சாவடி நிலை பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி நிலை முகவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SM ராஜநாயகம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அமராவதி விலை செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி புலிமலை சகாயமாதா தேவாலயம் எதிரே 4வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் பங்கேற்று கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என்றால் தொடர் போராட்டம் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கும் செல்ல தயாராக இருப்பதாக எச்சரித்தார். இப்போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதத்தோரும் சேர்ந்து ஒற்றுமையாய் மகிழ்ச்சியாய் வாழுகின்ற, இயற்கையும் இறைவனும் இணைந்து வாழ்வின் ஆதாரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை மது பிரியர்கள் என்கின்ற பெயரில் அவர்கள் காட்டுகின்ற காட்சிகள் அந்த இடத்தில் நடக்க முடியாதபடி பெண்கள், பள்ளிக்கூட குழந்தைகள், கல்லூரி செல்லும் பிள்ளைகள், வேலைக்கு செல்லும் மக்கள் யாருமே அந்த இடத்தை கடந்து போக முடியாது. கடலூர் மாவட்டம் மங்களூர் கிழக்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் ஆய்வு செய்தார். கீழச்செருவாய்பாளையம், ராமநத்தம் மற்றும் கண்டமத்தான் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை ஆய்வு செய்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் களப்பணியில் ஈடுபடும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சித்தூரில் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் முன்னிலையில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் அந்த கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வேல்முருகன் ஏற்பாட்டில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாகை இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு அனுமதி கோரி அதிமுக சார்பில் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் 30ஆம் தேதி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இதற்கு அனுமதி கோரி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான AK செல்வராஜ் தலைமையில் எஸ்பியிடம் மனு அளித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் MP காளியப்பன், மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு, மாவட்ட இணை செயலாளர் ரேவதி தேவி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தனகோடிராம் உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சியில் சுமார் 32 லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அதிமுக எம்எல்ஏ சுந்தரராஜன் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். சங்ககிரி நகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டுவதற்கும் 15வது வார்டில் தரைத்தளம் ஃபேவர் பிளாக் அமைப்பதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 32,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதிமுக எம்எல்ஏ பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ரேஷன் கடை அமைக்க இலவசமாக நிலம் வழங்கிய ஓய்வு பெற்ற விஏஓ வையாபுரிக்கு நன்றி தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததால் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து அதிமுக மாவட்ட செயலாளர் எம்ஏ முனியசாமி ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். அப்பொழுது மாணவியின் பெற்றோர் குற்றவாளிக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்கும்படியும் தங்கள் பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் செல்வதால் பேருந்து வசதி ஏற்படுத்தவும் வலியுறுத்தினர். குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க அதிமுக உறுதுணையாக இருக்கும் என மாவட்ட செயலாளர் உறுதியளித்தார். அப்போது நகர செயலாளர் கே அர்ஜுனன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். உரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அமைப்பில் பண்ண சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியில் என்ன நடவடிக்கை அவங்களுக்கு கிடைக்காம தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு பொதுச்சார் சொல்லியிருக்காரு. நாங்களும் நாளைக்கு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக இந்த மாதிரி போதைப் பொருள்னால தான் இந்த கலாச்சாரம் போதை காரணமே நம்ம குழந்தைகள் வீணா போகிற இதை பண்ணிட்டு இந்த நாடே சுற்றி வச்சுக்கா போய். சிவகங்கை அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் ஆய்வு செய்தார். காளையார்கோவில் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் கண்டுப்பட்டி, கொல்லங்குடி, காளையார்கோவில் பகுதிகளில் நடைபெற்ற பணிகளை பார்வையிட்ட மாவட்ட செயலாளர் கழக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜாக்குலின் அலெக்சாண்டர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி, துணை செயலாளர் RML மாரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சரப்பாக்கம் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆய்வு செய்தார். வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளால் வழங்கப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என பொதுமக்களுக்கு எடுத்துரைத்த அதிமுக MLA மரகதம் குமரவேல் அதிகாரிகளிடம் எத்தனை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது என்ற விவரங்களையும் கேட்டறிந்தார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சென்னை RK நகர் மேற்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி உதவி மையங்களில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். RK நகர் மேற்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி உதவி மையங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த உதவி மையங்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், பகுதி செயலாளர் சந்தன சிவா, கழக MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், மாவட்ட பொருளாளர் A கணேசன், MGR மன்ற மாவட்ட இணை செயலாளர் OA ரவிராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த படிவங்களை நிரப்புவதற்கான உதவி முகாம்களை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் கதிரேசன் கோவில் தெரு, புது கிராமம், மந்தித்தோப்பு ரோடு, பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பத்மாவதி கனகசுந்தரம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் மற்றும் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு ரவி திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவில் நெப்ராலஜிஸ்ட் மற்றும் டெக்னீஷியன் போன்றவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இந்த பகுதியிலே அதிகமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்படையவர்களுக்கெல்லாம்
டயாலிசிஸ் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த டயாலிசிஸ் பிரிவிலே நெப்ராலஜிஸ்ட் இல்லை. நெப்ராலஜிஸ்ட் ஒரு டாக்டர் இருந்தால் அங்கே நன்றாக இருக்கு. அதேமாதிரி ஒரு பர்மனெண்ட் டெக்னீஷியனும் இல்லை. அந்த பர்மனெண்ட் டெக்னீஷியனும் இங்கே போடணும். ஏன்னு சொன்னால் இது தாலுகா மருத்துவமனை. ஒரு நாளைக்கு 2500 பேர் வெளிநோயாளிகள், 180 பேர் உள்நோயாளிகளாக இன்றைக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை. கேரளாவில் வரும் டிசம்பர் 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 28 பேரும் மனு தாக்கல் செய்தனர். கேரள மாநில தலைவர் மயில்சாமி, மாநில செயலாளர் ஹரிபாபு பிள்ளை, பொதுக்குழு உறுப்பினர் ராமர், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சந்தோஷ்குமார், இடுக்கி மாவட்ட செயலாளர் எஸ் கணேசன், பாலக்காடு மாவட்ட துணை செயலாளர் பேச்சிமுத்து, கேரள மாநில பொறுப்பாளர் மேட்டுப்பாளையம் நாசர் ஆகியோர் தங்கள் பகுதியில் அதிமுக வேட்பாளர்கள் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். மங்களூர் மேற்கு ஒன்றியம், பட்டாக்குறிச்சி, வள்ளிமந்திரம், பனையாந்தூர், வடபாதி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற இப்பணியின் போது மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பயிற்சி மற்றும் ஆய்வு கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமை வகித்து ஆய்வு மேற்கொண்டார். நகர செயலாளர் சோலை சேதுபதி ஏற்பாட்டில் அன்பு நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் திலீப் கண்ணன் நகர வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். பெரிய நெசலூர், வேப்பூர், சிறு நெசலூர் பகுதிகளில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் களப்பணியில் ஈடுபட்டு வரும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். சிவகங்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்குச்சாவடி பணிகள் குறித்தும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் பாக முகவர்களுக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் NM ராஜா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.